ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அவனியாபுரம் கிராம கமிட்டி நிர்வாகிகள் அமைச்சர் மூர்த்தியை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், இது குறித்தான தகவல்களை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம கமிட்டியினர் நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென அமைச்சர் மூர்த்தியிடம் இன்று காலை முகூர்த்த கால நடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கிராம கமிட்டி மற்றும் தென்கால் விவசாய சங்கம் என இரண்டு தரப்பு அனுமதி கேட்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும், அதனால் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்து வாருங்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 2017 முதல் அரசை எடுத்து நடத்துகிறது. கிராமத்தில் தென்கால் கம்மாய் பாசன விவசாய சங்கமும் கிராம கமிட்டி என இரு தரப்பினர் ஜல்லிக்கட்டை கிராமமே எடுத்து நடத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முகூர்த்த கால நடும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றிருந்தார். முகூர்த்த கால் நட்டு அந்த பணிகளையும் தொடங்கியிருந்தார். அப்போது வந்த கிராம மக்கள் அவனியாபுரம் பொதுமக்கள் கிராம கமிட்டி சார்பாக இந்த அவனியாபுரம் இந்த வருடத்துக்கான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நாங்கள் நடத்த வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது அமைச்சர் இரு தரப்பாக உள்ளீர்கள், உங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்து இந்த முறையாவது எங்களுக்கு போட்டி நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அமைச்சர், இந்த அரசு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது, உங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். பாலமுருகன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.